சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழா இது நமக்கான காலம்தான். உண்மை அறிய ஓரணியில் ஒன்றிணைவோம் மக்கள் எழுச்சிக்கு கலங்கரை விளக்கம் நாங்கதான். ஒரு வாக்கும் வரலாறா மாறும். திமுக தொடர்ந்து பலம் காட்டும் வந்தவாசி தொகுதி நிலவரம் என்ன, தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வந்தவாசி சட்டப்பேரவை தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்துல பெரணமல்லூர், வந்தவாசி, தேசூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. கோரை பாய்களுக்கு பெயர் போன தொகுதியில நெல்லு, கரும்பு சாகுபடி, பாய் பின்னுதல் தான் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி தொகுதியில 1,04,662 ஆண் வாக்காளர்களோ, 1,07,144 பெண் வாக்காளர்களோ, 5 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,11,811 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக 8 முறை ஜெயிச்சிருக்கு. அதிமுக 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், காமன்வெல்த் கட்சி அப்புறம் பாமக தலா 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. தொகுதியில தொடர்ச்சியா 2016, 2021 தேர்தல்கள்ல ஜெயிச்சிருக்கு. கடந்த 2021 தேர்தல்ல சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த அம்பேத்குமாரை திமுக களமிறக்கினாங்க. தேர்தல்ல 1,02,064 வாக்குகளை வாங்கினவர் 35,953 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில களமிறங்கின பாமக வேட்பாளர் முரளி 66,111 வாக்குகளை வாங்கி தோற்றார். தொகுதியை திமுக தக்க வச்சுச்சு. இப்ப தேர்தல் நெருங்க வந்தவாசி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். வந்தவாசி புகழ்பெற்ற ஒரு பெருமை அப்படின்னு சொன்னா அது பாய். இன்னைக்கு அந்த கோரைப்பாய்க்கு புவிசார் குறியீடு பெற்று அதை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும்னு ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க. ஆனா அது ஏன் அது நடக்கலன்றது தெரியல. அது வரக்கூடிய ஆட்சி காலத்துல அதை செய்து கொடுத்தா சிறப்பா இருக்கும்ன்றது. எங்கன்னா அவசரத்துக்கு எக்ஸாம்ஸ்க்கு போறதுனா கூட பழைய பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏறதா, புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறதா, அங்க போய் வெயிட் பண்ணா பஸ் கார்னர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போயிருச்சுன்னு சொல்றாங்க. அதனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி நிறைய ஊருக்கு டைமிங்க்கு தான் பஸ் இருக்கு. அது கூட 3 hours ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்ல 1/2 hour ஒன்ஸ் ஆச்சு ஃப்ரீக்வெண்டா பஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. போக்குவரத்து மிகவும் சிரமமா இருக்கு. பைபாஸ் 3 பக்கம் வந்ததாலும் ஒரு பக்கம் காஞ்சிபுரம் சைடு பஸ் ஸ்டாண்ட் அந்த போக்குவரத்து நெரிசல், அந்த பஸ் வண்டிகள் எல்லாம் உள்ள வர்றதுனால போக்குவரத்துனால பாதிப்பு மிகவும் சிரமப்படுறாங்க மக்கள். அதுக்கு நமக்கு போக்குவரத்து காவல்துறை வந்தவாசிக்கு அலாட் பண்ணாங்கன்னா அது மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்தவாசியை மாவட்டமா அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா இதுக்குமே நான் திருவண்ணாமலைக்கு போய் தான் நம்ம பண்ணணும். ஆர்டி ஆஃபீஸ் போனனாலும் வெளியூருக்கு தான் போகணும். இவ்வளோ பெரிய டவுன்ல மாவட்டமா அறிவிச்சா எல்லாருக்குமே சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா பொதுமக்களுக்கும் ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும். அதுதான் வளர்ச்சியும் கூட. மாணவர்கள் பயிலக்கூடிய அரசு ஐடிஐயோ, அரசு பாலிடெக்னிக் கல்லூரியோ அல்லது பொறியியல் கல்லூரியோ, அரசு பொறியியல் கல்லூரி இங்க நியர்பைல கிடையாது. ஒரு பொறியியல் கல்லூரியோ ஐடிஐயோ போனா நாங்க 20-30 கிலோமீட்டர் கடந்து தினந்தோறும் போயிட்டு வர ஒரு சூழல் இருக்கு. இத்தனை கல்லூரிகள் தாண்டி வேளாண் கல்லூரி, அதாவது அக்ரிகல்ச்சர் கல்லூரி இங்க வந்தாசில கிடையாது. தமிழா இது நமக்கான காலம்தான். உண்மை அறிய ஓரணியில் ஒன்றிணைவோம் மக்கள் எழுச்சிக்கு கலங்கரை விளக்கம் நாங்கதான். ஒரு வாக்கும் வரலாறா மாறும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.